கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி இந்த நாளில் ஜெபத்தின் நிமித்தம் எனக்கு ஏவப்பட்டது. அதனால் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை தினந்தோறும் நாள்தோறும் பார்த்து வருகிறேன். அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு, தோல்வி, வேதனை, துக்கம். விசேஷமாக கர்த்தரை அதிகமாக நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு சலிப்பு வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பல பேருக்கு தெரியும். நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் யதார்த்தம், இயல்பு, வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த ஜாப்பில் இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் தடையாக இருக்கே. வியாதி ஒரு பக்கம், இல்லை நடக்காம தோல்வி, பெருமை, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது ஆவியானவர் உங்களோடு சம்பாஷிக்க இந்த வசனத்தை சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எபிரேயருக்கு எழுதின அதிகாரம் 9ஆம் அதிகாரம்